நண்பா இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கத்தியால் ஃப்ரீசர் பாக்ஸில் குத்திட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்ரஸர் எடுத்து ஆயிலை மாற்றிட்டு ஃப்ரீசர் பாக்ஸ் மாற்றி கேஸ் ஏற்ற போகிறோம் நைட்ரஜன் லீக் செக் பண்ணி. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸரை இறக்கிட்டேன். இந்த கம்ப்ரஸர் மாற்றிருக்காங்க கிளைண்ட்டு. அதனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த வாட்டர் ட்ரைனேஜ் வைக்க முடியல. அதனால் நம்ம அந்த பைப் செட்டிங்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அப்படியே இந்த கம்ப்ரஸர் பக்கத்தில் சொட்டிகிட்டு இருந்தது, கீழெல்லாம் அப்படியே ரஸ்ட் ஆகிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா பைப்பையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பைப் செட்டிங் போட்டு அந்த கம்ப்ரஸர் மேலே பைப் போகாத மாதிரி கீழே எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த வாட்டர் டேவை கீழே வைக்கிற மாதிரி இந்த பைப் செட்டிங்குமே பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லா பைப்பையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா கேஸ் சார்ஜிங் வால்வ் இருக்குல்ல, அதில் ஒரு யூ பெண்டு மாதிரி அடித்து அதில் சார்ஜிங் போடுறப்ப கீழே யூ மாரி கீழே வந்துடும். அப்போ மேலே வந்து நம்ம அந்த வாட்டர் டேவை ஃப்ரீயாக வைக்கலாம். இப்போது கம்ப்ரஸர் இருக்கனால ஓவர் ஹீட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஈர துணியை வச்சு ஃபுல்லாக போய் ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணுற பாருங்க. புகை எப்படி அந்த அவ்வளோ ஹீட் இருக்குது, ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு முடிஞ்சாலும் ஆயிலோட கலரே எப்படி சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு கம்ப்ரஸர் ஆட்டி எடுக்க முடியும் அந்த ஆயிலை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடுங்க. இப்படி தலையில் கவுத்து போட்டிங்கன்னா காயிலோட ஆயிலும் கீழே இறங்கியும் அடுத்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைன் பண்ணி எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீகம்ப்ளைண்ட் இருக்காது, ஒர்க்கு நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml கொஞ்சம் அதிகமாக ஏற்றணும். ஏன்னா கண்டென்சர் ஆயில் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் மிச்சம் ஆயில் கொஞ்சம் ஏறி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆயிலை ஊற்றிட்டு நியூ ஆயில் இதை பாருங்கள், வாட்டர் கலருக்கு இருக்கும். இதுதான் ஒரிஜினல் ஆயிலோட கலரே இதுதான். அதுக்கு கிளைண்ட் வந்து கத்தியால் குத்தி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்க்கு கீழே வாட்டர் கண்டிப்பாக இறங்கிடும். ஆனால் நிறைய மெக்கானிக் இந்த மாதிரி ஆயிலை மாற்ற மாட்டாங்க. இது மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரீகம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்காது. ஒரு 50 ml ஃபுல்லாக ஏற்றிட்டு ஒரு சிரஞ்சி மூலிமா சார்ஜிங் சார்ஜிங் வால் போடல, அது வழியாக ஃபுல்லாக ஆயிலை ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற மொத்த ஆயிலையும் உள்ளே ஃபில் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ரஸர் லூப்ரிகன்ட் கரெக்டாக கிடச்சி நமக்கு வந்து கரெக்டான ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் அதிகமாக ஊற்றினாலும் எல்லாமே ஆயிலெலாம் பம்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டு கம்மியாக இருந்தால் லூப்ரிகன்ட் சரியாக கிடைக்காம 5000 கரண்ட் அதிகமாகவும் கம்ப்ரஸர் லைஃப் சீக்கிரம் குறைஞ்சிடும். இந்த ஆர்சி வால்வு நேராக வச்சோம்னா அந்த கம்ப்ரஸர் ஹைட்டாக இருக்குது, அதோட லென்த்து கம்மிங்காலும் என்ன பண்ணுவோம், நான் சொல்லியிருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு யூ பெண்ட் இதில் அதில் ஒரு யூ பெண்ட் அடித்து பக்காவாக ஒரு யூ பெண்ட் அடித்து நம்ம அந்த ஆர்சி வால்வை வச்சு இப்போ நம்ம வந்து வெல்டிங் அடிக்க போகிறோம். அதில் நண்பா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ரவுண்டாக வளைச்சி கீழே வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ கம்ப்ரஸரோட கீழ் பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்து நான் வந்து கண்டென்சருக்கு லைன் கொடுக்கறதுக்காக ஒரு எள்ளு மாதிரி அடிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டென்சரை கட் பண்ணி எடுத்துட்டோம். கண்டென்சரை நேராக அடித்தா அந்த இடத்துல லீக்கேஜாக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம காப்பர் பைப் ஃபஸ்ட்டு இதில் நீ ஒரு கொடுத்துட்டு இந்த காப்பர் பைப்பை கொண்டு மேலே வச்சு நீ கண்டென்சர் அடிக்கிறப்ப லீக்கேஜை தடுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறப்ப. பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஸர் உட்கார வச்சு அந்த பைப்பு எள்ளு மாதிரி அடிக்க சொல்லியிருந்தாலும் உங்கள்கிட்ட அந்த பைப்பை எடுத்து நம்ம இந்த பைப்போட இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்து அதை நம்ம வெல்டிங் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் வந்து அந்த ட்ரே முதல்ல வச்சு பார்க்குறேன் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பைப் செட்டிங் தான் பக்காவாக போட்டால் இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகுது, இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நண்பா இது வந்து அலுமினியம் காப்பரையும் நீங்கள் ஸ்டீலையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃப்ளக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். ஃப்ளக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணோன்னா அதில் வந்து உங்களுக்கு 2 மெட்டீரியலும் ஒன்றும் ஆகாது. ஒரு பக்கம் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சுருக்கணும், அதை வச்சு அதை ஃபுல்லாக நம்ம பக்காவாக ஒரு வெல்டிங் அடிச்சுக்கிறோம். நண்பா அடுத்து நம்ம கேபிலரி டியூவை மாற்றினாக்கா என்ன பண்ணுறோம், கட் பண்ணி எடுத்தால் பைப்போட சைஸ் கம்மியானால வெல்டு அடித்து அந்த காப்பர் பைப்போட ரொம்ப ஃபுல்லாக ஒரு மாதிரி உருவி எடுத்துடுறோம் எல்லாத்தையுமே.
இப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த பைப்போட சைஸ் கம்மியாகாது, உங்களுக்கு ஒரு ஒர்க் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேபிலேட் கட்டுறப்போ கேபிலேட் டியூப் கட் பண்ணிவிட்டு தூக்கி வெளில வச்சுட்டு, அதுக்கப்புறம் கம்ப்ரஸரை நம்ம ரிலே OLV எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கம்ப்ரஸரை ஆன் பண்ணி கரெக்டாக கம்ப்ரஸர் ரன் ஆகுதா, அதுக்கப்புறம் ஃப்ளஷ் அவுட் பண்ணணும் கண்டென்சர் காயில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு OLBS சொல்லணும், அடுத்தது வந்து நீங்கள் ரிலே சொல்லணும். நண்பா அடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர்லேருந்து ஏரை கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு கண்டென்சர் தாண்டி ரிட்டன் ஆகும். அப்படி ஆகிறப்ப ஏர் கரெக்டாக வருதா, ஏதாவது சோக்கு இருக்கா, இல்லை ஆயில் வருதான்னு ஒரு தடவை பார்த்துங்க. இதில் ஆயில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் பண்ணி எடுத்துருங்க. நான் ஒரு 20 தடவையுமே ஃப்ளஷ் அவுட் பண்ண சுத்தமாக ஆயில் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு காப்பர் டியூப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினரை வெல்டிங் அடிக்க நண்பா. நேராக ஸ்ட்ரெயினர் அடிக்கிறப்ப உங்களுக்கு வெல்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்காது. அதே சமயத்தில் நீங்கள் நாளைக்கு வேறு கேபிலேட் டியூப் மாற்றினா அந்த திரும்பியும் அதே மாதிரி ரீவெல்டிங் அடிக்கணும். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பர் டு காப்பர் அடிச்சுக்கலாம் அந்த ஸ்ட்ரெயின் மட்டும் எடுத்துகிட்டு. அந்த மாதிரி ரெடி பண்ணிங்க. இது முடிச்சது என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் இந்த ஒர்க்கை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீசர் பாக்ஸ் மாட்டிட்டு அப்படியே ஆயிலெலாம் மாற்றா முடிடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்போதும் தெரிஞ்சுங்க, ஒர்க்கு நமக்கு நீட்டாக இருக்கணும்னா எப்போதுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ மாற்றினா எப்படி மாற்றி பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு பைப்பு தான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இடிக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த பாக்ஸை கட்டிட்டு வேறு ஃப்ரீசர் பாக்ஸ் மாட்டிட்டு அதில் எக்ஸ்ட்ரா வைப் வந்து கட் பண்ணாதீங்க. ஏன்னா கம்பெனிக்காரன் கரெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ லென்த்து போடணுன்னு. ஒரு யூ பெண்டு மாதிரி அடித்து நீங்கள் கம்ப்ரஸர் ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் பண்ணுறப்போ உள்ளேருந்து ஒரு யூ மாரி கனெக்ட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு நான் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக போகுதுன்னா சரி ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம கேபிலேட் டியூப் இருக்குல்ல, கேபிலேட் டியூப் கம்பெனியில் கரெக்டாக கொடுத்துருப்போம், நீங்கள் அதையும் கட் பண்ணிடாதீங்க. நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னா எப்போதுமே ஜெல் ஸ்ட்ரெயினரில் ஒரு சுற்றிட்டு கீழே நீங்கள் சுற்றுறப்ப வெல்டு அடிக்கிறப்ப ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு வராது. கஸ்டமர் நாளைக்கு க்ளீன் பண்ணுறப்ப ஏதாவது கேபிலேட் டியூப்ஸ் இழுக்கிறாங்க அப்படின்னா அந்த வெல்டு அடித்த இடத்துலேருந்து எங்கே டேமேஜ் ஆகுது. மேலே ஒரு ரோல் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிவேஷனாக கொஞ்சம் இழுத்து போயிட்டு வரும். இந்த மாதிரி வச்சு வெல்டிங் அடிச்சிங்கன்னா அதேமாரி உங்களுக்கு சரக்கும் உள்ளே ஏறாது. இந்த வெர்டிகல் வச்சு அடிச்சிங்கன்னா அதுமாரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த நண்பா ஃபுல்லாக நம்ம வெல்டிங் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ வெல்டிங் அடித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரஸர்லேருந்து அவுட்டு போகுது, நேராக போய்ட்டு கண்டென்சேஷன் ஆகி கண்டென்சேஷன் முடிஞ்சு நமக்கு கண்டென்சேஷன் ஃபுல்லாகிடும். கண்டென்சேஷன் ஜெல் ஸ்ட்ரெயினர் தாண்டி நேராக கேபிலேட் டியூப் மூலியமாக மேலே ஃப்ரீசர் பாக்ஸ் போயிடும். ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து ரிட்டன் ஆகி திரும்பி கம்ப்ரஸர் வரணுமா, அந்த லைனில் ஃப்ரீசர் பாக்ஸ் சோக்கு இல்லாமல் கரெக்டாக வருதான்னு ஆன் பண்ணி ஒரு தடவை ஃப்ளஷ் அவுட் பண்ணி பார்த்துங்க. இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப்பை நீங்கள் பொத்தி கரெக்டாக ஃப்ளஷ் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அது கரெக்டாக ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வெல்டிங் பண்ணிடலாம். வெல்டிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க. வெல்டிங் வேலை வளைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா பக்கமும் ராடை விட்டு அடிக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்டிங் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஒர்க் வந்துக்கிட்டே இருக்கணும்பா. வெல்டிங்கை நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு 3 தடவை செக் பண்ணிங்க நண்பா. நான் எப்போதுமே வெல்டிங் ஃபுல்லாக முடிச்சது உடனே நைட்ரஜன் வச்சு ஒரு 130 இல்லை 140 PSI ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்துட்டு ஃபுல்லாக லீக் பக்காவாக செக் பண்ணிடுவேன் நண்பா. அப்போ தான் நான் எனக்கு வந்து என்னோடய மனசு ஒரு ஒரு கரெக்டாக சரி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம், ஒரு ரீகமெண்ட் வராது அப்படின்னு உங்களுக்கே தோணணும். நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 120 PSI ப்ரெஷர் வச்சுட்டு நான் ஸ்பாஞ்சை வச்சு ஃபுல்லாகவே நான் செக் பண்ணுறப்ப எனக்கு கண்டிப்பாக லீக் இருந்தாலும் தெரிஞ்சிடும். அதனால எனக்கு அந்த லீக் கம்ப்ளைண்ட் நான் ஒர்க் பண்ணி கொடுத்தா வராது நண்பா அதிகமாக. இதுமாரி நிறைய பேரை பார்த்தா கம்ப்ரஸர் வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்றாங்க. கம்ப்ரஸர் வச்சு ப்ரெஷர் கொடுத்தா கம்ப்ரஸர் வெளில உள்ள மாய்ஸ்டர்லாம் எடுத்து உள்ளே ஃப்ரீசரில் தள்ளிடும். இப்போ மாய்ஸ்டர் எடுத்து ஃப்ரீசரில் தள்ளிட்டுனா மாய்ஸ்டர் தான் நம்ம சோக்காகும். ஃப்ரீசர் பாக்ஸில் மாய்ஸ்டர்னால் நம்ம தண்ணி, ஏன்னா ஐஸ் ஆகிறப்ப சோக் ஆகும். அதனால் நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க நண்பா. ஒரு வேக்கம் பம்பும் ஒரு நல்ல ஒரு நைட்ரஜன் சிலிண்டர் வாங்கிக்க ரொம்ப பெஸ்ட்டு நண்பா. உங்களுக்கு ஒர்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டேன், லீக் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டேன். வெல்ட் அடிச்ச இடம் ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டேன். அதுமாதிரி ஸ்பாஞ்சி செக் பண்ணிங்கன்னா அந்த பபிள்ஸ் அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும், எங்கேயுமே லீக் இல்லை. நான் அடுத்து என்ன பண்ணுறேன், ஃபுல்லாகவே கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நைட்ரஜனாக அப்படியே வேக்கம் போட்டுறதையும் வேக்கம் பம்ப் கம்ப்ளைண்ட் ஆகிடும் கண்டிப்பாக. நீ எல்லா கேஸையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணி வேக்கம் பம்ப் நான் வேக்கம் ஒரு 1/2 hour இல்லை 1 hour டைம் இருக்குன்னா 1 hour போடுங்க. டைம் இல்லைனா ஒரு 1/2 hour மினிமம் 1/2 hour போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ள மாய்ஸ்டரை வந்து எடுக்கும்.
மாய்ஸ்டர்னால் என்ன, மாய்ஸ்டர் எப்படி எடுக்குதுன்னு நான் சேனலில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், தெரியலனா பார்த்துங்க. வேக்கம் ஐட்டனை என்ன பண்ணுறேன், ஆன்டி சோக் உள்ளே வந்து நமக்கு எதுவும் சோக் ஆகிடக்கூடாது மாய்ஸ்டரால். நம்ம என்ன தான் வேக்கம் பண்ணி எடுத்தாலும் மாய்ஸ்டர் கொஞ்சம் இருக்காது, அது சோக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆன்டி சோக் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் படி பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி சோக் யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்ம மன திருப்தி தான், நம்மளோட மன திருப்திக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். வேக்கம் முடிஞ்சிடுச்சு, அது நீங்கள் ஓஸில் நம்மளோட ஆன்டி சோக்கை ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நம்மளோட சிலிண்டரை மாட்டிடுறோம் அந்த ஓஸை எடுத்து. நண்பா, நீங்கள் கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணுங்கள் அந்த ஓஸோட ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக. அப்படி நீங்கள் ரொம்ப ஃப்ளஷ் அவுட் பண்ணிங்கன்னா நம்ம எத்தனை ஆன்டி சோக்கு எல்லாமே நம்ம அது வழியாக ஃப்ளஷ் அவுட் ஆகி போயிடும். நீங்கள் லைட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ கேஸை ஓப்பன் பண்ணி ஒரு 25 பீஸைலேருந்து ஒரு 30 பீஸை நண்பா, நான் ஒரு 25 பீஸை இப்போ வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிட்டோம். அப்போ ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் அந்த கேஜை கரெக்டாக கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். அந்த கேஜில் வந்து ஆன் பண்ணோடனே ஒரு 30 ஜீரோ கிட்ட தோணும். அப்போ நீங்கள் ரன்னிங்கில் என்ன பண்ணணும்னா ஒரு 8 பிஎஸ்ஐ 134க்கு நீ கரெக்டாக ஒரு 8 பிஎஸ்ஐ வச்சுட்டு ரிட்டனை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ப்ராப்பரான கூலிங் வருதா. நான் இப்போ ஒரு 8 பாயிண்ட் வச்சுட்டேன். 8 பாயிண்ட் வச்சுட்டு இப்போ எனக்கு ஓகே கண்டென்சர் ஹீட்டு கரெக்டாக வருது. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அப் அண்ட் டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கேஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு 8 பீஸு மட்டும் கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிடுங்க நண்பா. இப்போ நம்ம 8 பிசி வச்சதுக்கப்புறம் கண்டென்சர் ஹீட் உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்துங்க. கண்டென்சர் ஹீட் தேவைன்னா ரிட்டன் எப்படின்னு பார்த்துங்க. ரிட்டனில் வந்து லைட்டாக தண்ணி வேர்க்கக்கூடாது, ஆனால் ஜில்லுன்னு இருக்கணும்.